ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். நமக்கு நார்மலாக ஸ்டெபிலைசரில் வந்து நமக்கு எவ்வளோ இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் இருக்குன்றது நமக்கு கிளாமீட்டர் வச்சு பார்த்தா தான் தெரியும். பட் இப்போது இந்த ஸ்டெபிலைசரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கிறதுனால எவ்வளோ வந்து இன்புட் வோல்டேஜ் வருது, எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் வருதுன்றதை பார்க்கலாம். இதில் ஐபி அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசருக்கு நமக்கு ப்ளக் பாயிண்டில் வர இன்புட் 227 வோல்டேஜ் வந்து இபிலேருந்து வருது. இந்த ஸ்டெபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 232 33க்கு நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இது எவரெஸ்ட் பிராண்டில் ட்ரிபிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர். இதில் அவங்க நேம் பிளேட்டில் ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 வோல்ட் இருந்தாலே இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 290 இருந்ததுன்னா அது ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 245 இந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுக்கும். டைம் டிலே, இது வந்து பார்த்தோன்னா டைம் டிலே என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து இனிஷியலாக ஆன் பண்ணும்போது நமக்கு டைம் டிலே தேவையில்லை, உடனே ஆன் ஆகிடலாம். பட் ஆனால் இப்போ ஓடிட்டே இருக்க ஏசி வந்து சடனாக ஆஃப் ஆகுது அப்படின்னா கம்பல்சரியாக டைம் டிலே கொடுக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்டெபிலைசர், ஏசி ஸ்டெபிலைசர் எல்லாமே என்ன பர்பஸ்க்காக அந்த டைம் டிலே கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் ஏசியில் இருக்க கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக நமக்கு பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த பிஸ்டன் நின்றுடும். அப்போ அந்த கம்ப்ரஸ் பண்ண 300 PSI கேஸ் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பேக் ப்ரெஷரில் நமக்கு அமுத்திட்டுருக்கோம். இப்போ நமக்கு சடனாக ஒரு பவர் வந்தவுடனே அந்த 300 PSI ப்ரெஷரை வந்து இது தள்ளும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் கம்ப்ரஸரு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் டிலே கொடுக்குறாங்க. ஒரு 3 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 மினிட்ஸில் என்ன ஆகுனா அந்த ப்ரெஷர் எல்லாமே ஈக்குவலைஸ் ஆகிடும். இப்போ ஒரு 300 PSI இருக்கிறது ஒரு 150 இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஐடியலாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஐடியலாக வந்த உடனே நமக்கு கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா 300 PSIயில் ஒரு பிஸ்டன் வந்து ப்ரெஷர் பண்ணி அழுத்திட்டு இருக்க கேஸு ஈக்குவலைஸ் ஆகிறதுக்காக தான் அந்த டைம் டிலே கொடுக்குறாங்க. இது ஆனால் ஸ்டார்டிங் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து இப்போ தான் ஏசி ஆன் பண்ணுறோன்னா அப்போ டைம் டிலே தேவை இருக்காது. சில இதில் வந்து இமீடியட்டாக ஆன் ஆகிடும். பவர் போயிட்டு வந்தது அப்படின்னா கம்பல்சரி அந்த 3 மினிட்ஸ் டைம் டிலேன்றது இந்த பர்பஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் புதுசாக ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் அண்டு கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பில்லை வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வைங்க, வாரண்ட்டி கார்டையும் ஃபைல் பண்ணி வைங்க. ஏன்னா கம்ப்ரஸருக்கும் ஸ்டெபிலைசருக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி. ஏன்னா மற்ற கேஸுக்கு போர்டுக்கெல்லாம் 1 இயர் வாரண்ட்டி, இந்த ரெண்டுக்கு மட்டும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கிறதுனால நீங்கள் இன்கேஸ் இந்த 5 இயர்ஸில் ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.